இந்த குணசேகரன் என்னதான் நம்ம ஜனனிக்கு மிரட்டல் விட்டாலையும் சக்தியை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி வச்சு எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலையும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜனனி இப்போ சக்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம சக்தியை ஆம்புலன்ஸில் காப்பாற்றியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மயக்கம் தெளிஞ்ச கௌதம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ஃபோட்டோவை நான் அனுப்பியிருக்கேன். அவங்க 2 பேரையும் உன்னுடைய பிடியிலிருந்து தப்பிக்க விடாத, அவங்கள பிடிச்சு வச்சிரு. இந்த விஷயம் குணசேகரனுக்கு தெரியவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜனனி அங்கே இருக்காங்க, நம்ம சக்தியை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் குணசேகரனுக்கு தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதே நிமிஷமே என் தம்பியை போட்டு தள்ளுடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல துணிஞ்சவர் நம்ம குணசேகரன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த விஷயத்த தெரிய விடாத பார்த்துக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுடைய ஃபேக்ட்ரி அவருக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகணும், ரன் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அதுக்காக தான் குணசேகரனுக்காக சக்தியை கடத்தி இந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. இப்போ கடைசியில் அதுவே நடக்காது அப்படின்னும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இதை மறைக்க தான் பார்ப்பாங்க. நம்ம சக்தியை எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றிடணும், இவரை காப்பாற்றுறது கஷ்டம், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் போகக்கூடியவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம சக்தியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க ஜனனி. அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆம்புலன்ஸை மடக்கி நிறுத்தி இறங்குங்க, இங்கேருந்து ஏதோ கடத்திட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணணும், நீ போயிட்டு சரக்கையெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன், நான் சாவகாசமாக உட்காந்து பேசணுமா அப்படின்னலாம் சொல்லி அவங்க நான் இதை செக் பண்ணுறேன் அதை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டைம் ரொம்ப லேட் ஆகிறதுனால இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வண்டியை ஸ்டேஷனுக்கு இடியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, சக்தியையும் கூட சேர்த்து தான்.